தனுசு ராசி, தனுசு லக்னம். காலபுருஷனுக்கு 9வது வீடு. குரு பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இந்த ராசியை பிறந்த நீங்க என்னைக்குமே நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் பிறந்திருக்கீங்க. யாருக்கா இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க இந்த ராசியை பத்தி. ஹெல்பிங் டெண்டன்சி. யாருக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்றதுல தனுசு ராசி மாதிரி ஒரு ராசியை நம்ம பார்க்கவே முடியாது. அது பணம் இருக்கு, இல்ல, எவ்வளோ கேட்குறாங்க, கேட்கல அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே உள்ள அலசி இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் பார்க்காம யதார்த்த தன்மையோடு இருக்கக்கூடிய ராசி. யதார்த்த தன்மையாக இருக்கிறனாலே நிறையா பிரச்சனைகளை சந்தித்த ராசி இங்கே சொல்லலாம். அதே போல் தனுசு ராசி பிறந்தக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், போராடக்கூடிய ராசி. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. எந்த ஒரு சூழ்நிலையும் மனசை விட்டுறவே மாட்டாங்க. ஒன்று போனால் அது நல்லது தான், அடுத்தது இன்னொன்று சூப்பராக வரும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவிட்டியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி பாசிட்டிவிட்டியெல்லாம் ரொம்பவே காணாமல் போயிடுச்சு. ராசிநாதன் 6க்கு என்னைக்கு போனாரோ அன்னைக்கு நீங்களாம் மற்றவங்களாம் இவ்வளோதானாடா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், நிறைய ஹெல்ப் பண்ணினேங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறதுக்கு, அல்லது என் ஒய்ஃப் முன்னேறதுக்கு ரொம்ப போராடினேன். எவ்வளோ இருந்தாலும் விட்டு கொடுத்தேன். ஏன்னா விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான ராசி. என்ன சொன்னாலுமே மற்றவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா சரி பரவாயில்ல இருக்கட்டும், சரி பரவாயில்ல இருக்கட்டும், சின்னவங்க தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த விட்டு கொடுத்தனாலேயே நிறையா பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஒரு விஷயங்கள் வேணும்னா ரொம்ப பிடிவாதமாக அடம் பிடிச்சி அந்த விஷயத்த உனக்கு செஞ்சு காமிக்க தெரியாது, உன்னால் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எந்த ராசி வந்து நல்லா செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி தான். அந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை ரொம்ப அறிவுபூர்வமான சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, இது எல்லாமே தனுசு ராசிக்கு நிச்சயமாக பொருந்தும். அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து தான் இவ்வளோதான் அப்படிங்கிற ஹோப்பை மட்டும் விடவே மாட்டாங்க. முடிஞ்ச வரையும் 100%ஓட எஃபர்ட்ஸு எல்லா விஷயத்துலையும் போராடுங்க. அதிபயங்கர புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த புத்திசாலித்தனம் நம்பிக்கை துரோகங்களாலே நிறைய வீழ்த்தப்படுறவங்க நாங்கள் அப்படிங்கிற வார்த்தைகளும் இங்கே வந்து சொல்லலாமா. ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறனால பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு எதிரி ஆயிட்டாங்க. யார் யார் எனக்கு வேணும்னு நினச்சனோ, இல்லை யார் யாருக்கு நான் கடினமாக உதவி, என்கிட்ட பணம் இருக்குது, இல்லை நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த 6ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுறதுனால எல்லாருமே எதிரிகள் ஆயிட்டாங்க. போகிற வரவங்கெல்லாம் எதிரிகள் ஆயிட்டாங்க. அதே போல் ஏமாற்றிட்டாங்க நிறையா எங்களை. ஏன்னா ராசி அதிபதி யாருக்கு போகும்போது நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட பழகினவங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்காக நம்ம பணத்தை சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருந்தவங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லவங்க எல்லாருமே தலைகீழாக மாறி அவ்வளோதாங்க போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி உங்களை பார்த்தா ஓடுற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் அவங்கள பார்த்து ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீங்களாம் இப்படி தானாடா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் பலசிருக்கு. திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், 7ஆம் அதிபதி புதன் 10ல் வந்து நீசமாக இருக்கார். தன்னோட வீட்டுக்கு 10ல் நீசமாக இருக்கார். நீ யார், நீ எனக்கு எதுவுமே பண்ணவே இல்லை, இல்லைன்னா எனக்கு வாழ விருப்பம் இல்லை, போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் நடந்திருக்கா. தனுசுக்கு ஏற்க முடியாத விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி நடந்திருக்கு. தொழில் ஸ்தானத்தில் கேது, அதே போல் ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு. இன்றைக்கி கடனோடு இல்லாத தனுசு ராசி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த அளவுக்கு கடன் பிரச்சனைகளை சுமந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி மற்றும் குருக்கு சனி கேந்திரத்தில், சனி பாருங்கள் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு. குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை ஆகி 15/5/2025 மேலே 7ஆம் இடத்துக்கு நகர்ந்து உங்கள் ராசியை பார்த்து குருக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுறாரு. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு? குரு ராசியை பார்க்க போகிறார். ரொம்ப வருஷம் கழித்து வந்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு ராசியை பார்க்க போகிறார். கிட்டத்தட்ட அவர் மேஷத்தில் இருக்கும் கூட பார்க்க முடியல, ரிஷபத்துலேயும் பார்க்க முடியல. இப்போ மிதுனத்தில் வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் பிறந்த கால சந்திரனை பார்க்குறாரு. இது நல்ல ஒரு யோகமான காலம், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே எந்த கிரகம் இருந்தாலும், மிதுனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த குரு அங்கே போய் அங்கே பூஸ்ட் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட்டு ராசியை பார்க்க போகிறாரு. இதனால் என்ன ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள், இழந்ததெல்லாம் மீட்டெடுத்துருவோமா. நிறைய விஷயங்கள் எங்களை விட்டு போயிடுச்சிங்க. தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே போயிடுச்சிங்க. இன்றைக்கி ஜீரோவாக நிற்கிறோம். பணம் இருக்கும்போது எல்லாரோடைய குழந்தைகளையும் படிக்க வச்சோம், எல்லாத்துக்கும் மருத்துவ உதவிகள் செஞ்சோம், எல்லாத்துக்கும் வேணுங்கிற பொருளாதாரம் செஞ்சோம். எங்கள் வீட்டில் 10 பேர் எனி டைம் சாப்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் நான் சாப்பிட்றதுக்கு, என்னுடைய குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கே அவ்வளோ கணக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு நிறைய சந்தர்ப்பங்கள்
உங்களுக்கு வந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்க போகுது? குருக்கு சனி கேந்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது? முதல் குரு ராசியை பார்க்க போறாரு. இழந்த தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் யார் இருந்தாலும் போயிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து ஓடி ஒளிஞ்ச காலம் போய், இனி அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய யார் இருந்தாலும் இல்லாட்டி இதுதான் நடக்க போகுது. போயிட்டு வாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தைரியமா பேசக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண வாழ்க்கை. தனுசை பொறுத்தவரை அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்த விட்டு குடுத்துற மாட்டாங்க. அது எவ்வளோதான் இருந்தாலும், நமக்குன்னு கடவுள் குடுத்துட்டாரு. அத நம்ம சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னுங்கிற சரி பண்ணக்கூடிய மனப்பான்மை ரொம்ப அதிகங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்துலேருந்து விட மாட்டாங்க. அப்போது திருமண வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் அடையக்கூடிய நேரமாக இது இருக்கும். அதேபோல் ராசியை குரு பார்க்கறனால, இத்தனை நாளா காம்ப்ரமைஸ்க்கு போகாத இவங்க, இனி வரக்கூடிய காலங்கள்ல காம்ப்ரமைஸ்க்கு போவாங்க. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஆல்ரெடி பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நீங்க, இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே நல்லது ஏற்பட போகுது. அதேபோல குரு ராசியை பார்க்குறாரு. 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. குரு பலன் வந்துருச்சு. இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல வேற வரன்கள் பார்க்கலாம். இல்ல இதே பார்க்கலான்னு சொல்றாங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே நாங்க பார்த்த வரன் எங்களுக்கு பிடிச்சிருச்சு. எல்லாமே ஃபைன். கடைசியில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. பேசி நின்றுச்சு. அல்லது பழகி நின்றுச்சு. இல்ல திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. வரவே இல்ல அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான பதில் சொல்லல. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தட்டி தட்டி போயிடுது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் இதில இருந்தெல்லாம் விடுபட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள குடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அதேபோல உறவு, பாசம், பந்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்ல. தனுச பொறுத்தவரையுமே, "உங்களுக்கெல்லாம் இவ்வளோ செஞ்சேன். நீங்க இன்னைக்கு எங்கள ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இனி அதெல்லாமே மாறப்போகுது. உங்களுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியப்போகுது. இதனால மத்தவங்க நெறைய பேர் வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்கள இக்னோரன்ஸ் பண்ணவங்க, இனி உங்ககிட்ட உங்க கால் சுத்துன பாம்பாக உங்க பக்கத்துல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு குரு ராசிய பார்க்குறாரு. எப்படி திரும்பி பழைய கெத்து இல்லாம இருந்தீங்களோ, அந்த பழைய கெத்து வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். இத்தன நாளா உங்களுடைய கேரக்டர சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நம்ம தான் ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நெறைய மாறுதல் பண்ணியிருக்கீங்க. இனி அது எல்லாமே மாறப்போகுது. மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா, ராசிய பார்க்கறதுனால நெறைய பேரும், புகழும், கௌரவம், அந்தஸ்தும், பணப்புழக்கங்கள்லாம் ஏற்பட போகுது. 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கு கேதுவும் நகரப் போறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல வந்து நகரப் போறதுனால, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஏனோ தானோன்னு ஓட்டிட்டு இருக்கீங்க. அந்த தொழில வந்து கடனுக்கு ஓட்டிட்டு இருக்கேன். அல்லது பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்ல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சமாளிச்சு ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட் ஒரு யோகமான டிரான்சிட்டா இருக்கும். அதனால தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா குறையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆக மொத்தம் இந்த தனுசு ராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சியும் சரி, குருக்கு சனி கேந்திரத்துல இருக்கக்கூடிய பலன்களும் சரி, உழைப்புக்கேத்த ஊதியத்த நிச்சயமா உங்ககிட்ட கொண்டு வந்து குடுக்கும். அதனால பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிகளும், பெரிய அளவுக்கு வந்து மத்தவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றங்களும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களோடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் நட்சத்திரத்துல பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும். இப்ப பிறந்த கால ஜாதகம் 100% கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து திசை, புத்தி, நடப்பு, அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் நிச்சயமா கூடவோ, குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.